விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி மீண்டும் கஷ்டத்தை கொடுக்குமா? கண்டிப்பா இந்த குரு வக்ர பயிற்சியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்து சனி இருக்கு. அந்த 4ஆம் இடத்து சனி ஆனப்பட்டவர் ஜூன் 19 இருந்து வக்ர காலத்தை தொடங்கி நல்ல பலன்களை கொடுப்பார். ஏற்கனவே குருவானப்பட்டவர் பெயர்ந்து 5ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் நல்ல நிலையில் போய்கொண்டிருக்கிற குரு பகவான் 15/10/2024 வக்ரம் அடைவார். அப்புறம் வக்ரம் அடைவது தொழில் ரீதியாக ஒரு பின்னடைவை தருவார். இப்ப ஒரு புதிதா தொழில் தொடங்குறீங்க, இல்ல புதிதா ஒரு விஷயத்த பண்றீங்க, புதுசா ஒரு வேலைக்கு போறீங்கன்னா வேலையில உங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் உங்களை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. இந்த வக்ர காலத்துல அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அனாதை ஆயிடுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். வேலை இழப்பீடு வராது, ஆனா வேலையில உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் ஆனது நீக்கப்படும். அப்ப நீக்கப்படும் போது 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை சிரமத்தை தருவார்கள். ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப்பா ஒருத்தர் வந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு இன்னொருத்தவங்க பார்ட்னர்ஷிப்பா வந்திருப்பாங்க. அப்ப பார்ட்னர்ஷிப்பா வந்தவங்க ரொம்ப கரெக்டா இருந்து அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பை நல்லா நகர்த்திட்டு போவாங்க. திடீர்னு அந்த வக்ர காலத்துல பார்ட்னர்ஷிப்பை விலகிட்டு போயிடுவாங்க. அப்ப புதிய பார்ட்னர் வரதுக்குள்ள பாடா போடும். அந்த வக்ர காலம் என்பது அவ்வளவு சிறப்பை தராது. என்னடா இப்படி நல்லாதான் வந்துட்டு இருந்தோம், டக்குன்னு இப்படி பிரேக் ஆயிடுச்சு, டக்குன்னு வேலையை விட்டு போயிட்டாங்க, டக்குன்னு நம்மள வேலையை, அது இவர்களுக்கு வேலை இழப்பீடு வராது, ஆனா இவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த விஷயத்தை எடுத்துருவார் இந்த வக்ர காலத்துல. அதே மாதிரி பண வரவு திடீர்னு நின்றுடும். ஒரு பெரிய லாபம் டக்குன்னு நின்றுடும். ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, வேலையில ஜாயின் பண்ணாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த வேலையில இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவர்கள் இவர்களை விட்டு விலகிடுவார்கள். இல்லைன்னா இவங்களுக்கு புது ஆர்டர் கிடைக்கிறது நின்றுடும். அதே மாதிரி ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சேர்ந்துருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி சண்டை நீ அதை சொன்ன இதை சொன்னு அவங்களுக்கு ஒரு கேப் விடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்ப இந்த வக்ரகாலம் 120 நாளும் சிரமங்களை கொடுக்கதான் செய்யும், ஆனா ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா வக்ர காலத்துல வக்ர சனி இருக்கு, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். டிசம்பர் ஜனவரி அவ்வளவு ஒரு சிறப்பை தராது. இந்த வக்ர காலம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா பழனி மலைக்கு போய் பழனி மலையில அடிவார முருகனுக்கு ஒரு இரும்பு பால் வாளியில பால் அபிஷேகம் செய்து கொண்டால் இந்த வக்ர காலத்தை நகர்த்தி கொண்டு வர முடியும். அர்த்தாசிரம சனி போயிட்டு இருக்கு. இந்த அர்த்தாசிரம சனிங்கிறது 4ஆம் இடத்து சனி. அந்த குரு வக்ரமும் சேர்ந்து பாடாதான் படுத்தும். அதனால 4-11 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வக்ரமே வந்தால் 4-11 வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. 4-11க்கு அப்புறம் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்வார். கொடுத்தாலும் அதுக்கடுத்து இந்த வக்ர காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி குரு சாதகமா வருவார். அதனால சமாளிச்சுட்டு வந்துட முடியும். அந்த நேரத்துல பழனிமலை முருகன் போய் அவரை பார்த்து கொண்டு வந்தால் மிக சிறப்பா இருக்கும். 11/2/2024 பிறகு மீண்டும் குரு நல்ல நிலைக்கு வந்துருவார். அதனால மீண்டும் ஒரு புதிய நண்பர்களோ புதிய விஷயமோ இல்லை, நீங்க நடுவில் அந்த வக்ர காலத்துல சில விஷயங்கள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை நீங்க சரி செய்து கொள்ள முடியும். குரு திருப்பி நல்ல நிலைக்கு வந்துருவார். அதனால பயப்பட வேண்டாம். ஆனா வக்ர காலத்துல அவங்களுக்கு முழு பலனை தரமாட்டார் என்பதை புரிந்து கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சிறப்பாகவே இருக்கும்.